31/1/2025 4வது T20 பூனேல மேட்ச்சு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா விசஸ் இங்கிலாந்து. இதில் வந்து இங்கிலாண்டில் பாசிபிள் 11 யாராருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 14-15 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி இந்தியாவில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேர் இருக்காங்க. அவங்களே அப்படியே எடுத்துட்டோம். இங்கிலாண்டில் ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், பென் டக்கட், ஜே ஸ்மித், ஜே ஓவர்டன், ஜே பெத்தெல், எல் லிவிங்ஸ்டன், ஏ ரசித், ஆர் அகமத், ஜே ஆர்ச்சர், ஜி அகன்ஸ்டன், எம் வுட், எஸ் மசூத், பி சால்ட் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்தியாவில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, த்ருவ் ஜூரல், அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா, ராணா, ஏ சிங், எம் சமி, வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலாண்டில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பட்லர். இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட வந்து பார்க்கலாம். ஹாரி ப்ரூக் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக பேட்டிங் பண்ணுவார். செகண்ட் பேட் பண்ணார்னா ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பென் டக்கட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார். செகண்ட் பேட்டிங் அந்த அளவுக்கு இருக்காது. ஜே ஸ்மித் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜே ஓவர்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட வந்து பார்க்கலாம். ஜே பெத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது. செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. லிவிங்ஸ்டன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆடில் ரஷீத் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணுவார். ஆர் அகமத் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ஜே ஆர்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜி அகஸ்டன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார். செகண்ட் பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எம் வுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது இங்கிலாண்டில் இவர் இருந்தார்னா விக்கெட் இவர் மோஸ்ட்லி இவர் தான் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒரு அதிக விக்கெட், அதாவது கேப்டனை இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எம் வுட் வந்து எஸ் முகமது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பி சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். இந்தியாவில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் இவர்கிட்ட. அபிஷேக் சர்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார். செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. திலக் வர்மா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அக்சர் பட்டேல் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் நல்லா இருக்குது, இவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் இவர் வந்து பேட்டிங் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பவுலிங் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது, இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரிங்கு சிங் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாமல் இவர் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ராணா இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாமல் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட வந்து நீங்கள் பார்க்கலாம். ஹர்தீப் சிங் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார். செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. முகமது ஷமி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணார்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். வருண் சக்கரவர்த்தி இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரவி பிஷ்னாய் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலுமே இவரும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 31/1/2025 4வது T20 இந்தியா விசஸ் இங்கிலாந்து இந்த 2 டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் பிரகாரம் இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் ரொம்ப விக்கெட் அடிக்குது. அதாவது இந்த டே பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது பவுலிங் சைடாக தான் இருக்கும். பேட்டிங் சைடு அந்தளவுக்கு இருக்காது. லோ ஸ்கோர் மேட்சாக இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. பவுலருக்கு விக்கெட் அதிகமாக விழக்கூடிய சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரீம் 11 எடுக்கிறீங்கன்னா பவுலரில் நிறைய பேர் எடுக்கிறதுக்கான சான்ஸை எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த டீமில் விக்கெட் அதிகமாக எடுக்கிறதுக்கான சான்ஸ் யாருக்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் இந்த 3 பேர் பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த டீமில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் மார்க் வுட், ஜே ஆர்ச்சர், ஏ ரசித் இந்த 3 பேர் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரீம் 11 டீம் எடுக்கிறீங்கன்னா இந்த டீமில் 3 பேர் இந்த டீமில் 3 பேர் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பவுலிங்கில். அதுக்கப்புறம் நான் சொன்ன பிளேயர்ஸ் யாரையாச்சும் ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். நன்றி.